ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 5வது ஸ்லோகத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதன் விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஓம் கோதாவரி தட ஷீரடி வாசினே நமஹா. பாரதத்தை பொறுத்தவரை புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாமே நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்துள்ளது அல்லது நதிக்கரையின் அருகாமையில் தீர்த்தத்தின் அருகாமையிலே அமைந்திருந்தது. ஷிரடி சாயிபாபா ஷிரடி எனும் ஒரு குக்கிராமத்தை, அதுவும் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு குக்கிராமத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக தேர்ந்தெடுத்தார். இவர் அலைந்து திரியும் ஃபக்கீராக இருந்தார். இவர் தேர்ந்தெடுத்த இந்த க்ஷேத்திரம், சாயி க்ஷேத்திரம், திருப்பதி, பண்டரிபுரம் போன்று ஒரு புனித ஸ்தலமாகும் என்பதை அவர் ஏற்கனவே கணித்திருந்தார். இதை பல தருணங்களில் அவர் கூறியும் இருக்கிறார். மேகா என்னும் சிவ பக்தர் தினந்தோறும் இந்த கோப்பர்கானுக்கு அருகாமையில் உள்ள கோதாவரிக்கு சென்று அங்கிருந்து கோதாவரி நீரை கொண்டு வந்து பாபாவின் அபிஷேகத்துக்கு அளித்து வந்தார். இந்த கோதாவரி தீர்த்தமானது ஷீரடியிலிருந்து 5 மைல் தொலைவிலேயே இருந்தது. அக்காலத்தில் பக்தர்கள் ஷிரடிக்கு வருவதற்கு முன்பு கோப்பர்கானுக்கு சென்று கோப்பர்கானிலிருந்து இந்த கோதாவரி நதியில் புனித தீர்த்தம் ஆடிவிட்டு அதன் பிறகே அவர்கள் ஸ்ரீ சாயிபாபாவின் தரிசனத்திற்கு வந்தனர். ஓம் சாய்ராம்.